மனுஷர்கள் இந்த உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கொஞ்ச காலம் நம்மோடு இருப்பார்கள். ஆயுசு வருஷங்கள் தேவன் வைத்திருக்கிற வரைக்கும் இருப்பார்கள். அதன் பிறகு இந்த உலகத்தை விட்டு கடந்து தேவனோடு இளைப்பாறும்படிக்கு அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் எப்படி என்றால், அவர் எந்த ஒரு வெற்றிடம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து நம்மை நடத்துவார். அவரை நம்மை ஆறுதல் படுத்துவார். நம் காயங்களை அவர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இழந்து போனவைகளை அவரே மீண்டுமாய் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இளம் வயதின் விதவைகளாய் இருக்கிறவர்கள், என் கணவன் இப்படி இளம் வயதிலே கடந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? ஆலோசனையின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படி உங்களை நடத்துவார். சரிங்களா? ஆகையாலே நீங்கள் ஒன்றையும் இழந்து போவில்லை. கர்த்தர் நமக்கு இருக்கும் மட்டும் அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை வெற்றிடம் வந்து விட்டது போல தெரியும். ஒருவேளை சிலவங்க சொல்றான், ஐயோ என் மகன் என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் பிரதர், என் மக போயிட்டா பிரதர், இனி யார் எனக்கு வயது முதிர்ந்த காலத்திலே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தை நிரப்புவார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரிடத்திலே காரியத்தை ஒப்பு கொடுங்கள். இப்போது நான் உங்களுக்காய் கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்து அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். அன்பான தேவனே, இந்த நேரத்திலும் கூட அப்பா, இதை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்களோ, இந்த வெற்றிடம் என் வாழ்க்கையில வந்து விட்டது, ஐயோ நான் பிரியமானவர்களை இழந்து விட்டேனே, என்னை வழிநடத்தினவர்களை இழந்து விட்டேனே, என் மகனை மகளை இழந்து விட்டேனே, என் கணவனை இழந்து விட்டேனே என்று சொல்லி அப்பா தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து ஆண்டவரே வாடி வெற்றிடமாய் அந்த இடம் இருக்கிறது என்று சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளை முதலாவது தேவரே நீர் ஆறுதல் படுத்துங்க. ஆறுதலின் தேவன் தேவரே நீர் ஆறுதல் செய்யும் சுவாமி. அவர்கள் காயங்களை கட்டும் அப்பா, அவர்கள் காயங்களை கட்டு ராஜா. அவர்கள் இருதயத்தை அப்பா உம்முடைய சமாதானம், உலக புத்திக்கு எட்டாத கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் நிரப்பும்படி காட்சி வைக்கிறேன் கர்த்தாவே. ஆம் தேவரே, இப்போது தாமே காயங்களை எல்லாம் கட்டுகிறேன் தேவன். காயங்களை கட்டி ஆற்றி அந்த வெற்றிடத்தை கர்த்தர் நீர் நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆலோசனை, உம்முடைய சித்தத்தின்படி ராஜா நீர் அதை நிரப்பும் சுவாமி. சம்பூர்ணமாய் நிரப்பும். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிற தேவன் நீரே அவர்களுக்கு எல்லாமாய் இருந்து வழி நடத்துவீராக. சகலவற்றிலும் சம்பூர்ண துணையாய் நின்று ஆண்டவரை எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் பலன் அளிக்கிற கர்த்தராய் இருந்து ஆண்டவரே தேவரே நீர் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அதன்படி உங்களை நடத்துவார். ஆமென்.